ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் புரிய காத்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாராந்தம் வாஞ்சியோடு நடாத்தும் விறுவிறுப்பான அரை மணி நேர நிகழ்ச்சி இது. விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம். விவாத மேடை வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நல்லது நேர்களே, பார்வையாளர்களே, இன்றைய விவாத மேடையில் பங்கேற்கும் அணிகள் இவர்கள்தான். என் வலப்புறமாக இருக்கின்ற அணி ரம்புக்கன ஹுரிமலுவ தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். அதே போல இடப்புறமாக இருக்கின்ற அணி நாங்கல்ல முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். நல்லது, இன்றைய விவாத தலைப்பு எதுதான்? தரமான சேவையை வழங்குவது அரச துறையா தனியார் துறையா? அந்த வகையிலே தனியார் துறைதான் தரமான சேவையை வழங்குகின்றது என்று வாதிட வருகின்றது தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணி ஹுரிமலுவ. அதே போல நாங்கல்ல முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் விவாதிக்க இருக்கின்றார்கள். தரமான சேவையை வழங்குவது அரச துறை என்ற அடிப்படையிலே. இனி நாங்கள் விவாத மேடைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னர் எங்களுடைய நடுவர்கள் யார் என்பதை இந்த வேளையிலே அறிமுகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் உதவி முகாமையாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சித்திக் ஹனீஃபா அவர்கள், அதேபோல ஓய்வு பெற்ற அதிபரும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிபருமான ஜனாப் SHM நசார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதேபோல் கேகாலை மாவட்ட அகதியா மத்திய சம்மேளனத்தின் தலைவர் ஷேக் அக்ரம் ஜுனைத் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதில் எங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற அதிபர் நியாசர் அவர்கள், அதேபோல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமனத்தின் முன்னாள் ஆங்கில சேவை கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம் சார் இருக்கின்றார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத் அவரோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் AM முகமது ரலீம். பிரதான அனுசரணையாளர் உங்களுக்கு தெரியும், இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதன் நிறுவனத்தின் அதிதிகள் தான் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இனாரா கல்வி நிறுவனத்தின் ஸ்தாபக தந்தை சகோதரர் ஜமால் ஹுசைன் அவர்கள், அவரோடு அவரது குடும்ப உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். சகோதரர் சஜாத் அவர்களும் இருக்கின்றார்கள். அவரையும் நாங்கள் விளைத்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் முதல் சந்தர்ப்பத்தை தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினருக்கு வழங்குகின்றோம். அந்த அணியின் தலைவி MS ஷாசாவுக்கு சந்தர்ப்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தரமான சேவையை வழங்குவது தனியார் துறை என்பதாகும். அரசாங்கம் என்பது ஒரு வண்டியின் பிரேக் போன்றது, அது ஒழுங்குபடுத்த உதவும். ஆனால் தனியார் துறை என்பது அந்த வண்டியின் இன்ஜின் போன்றது, நாட்டை முன்னோக்கி நகர்த்த உதவும். இன்று நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். வேகம், தரம் மற்றும் நவீனத்துவம் இவை மூன்றும் இன்றி ஒரு நாடு முன்னேற முடியுமா? நிச்சயமாக முடியாது. அரசு என்பது ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு மட்டுமே. ஆனால் வளர்ச்சி என்பது தனியார் துறையின் கைகளில் தான் உள்ளது. நடுவர் அவர்களே, போட்டி இருக்கும் இடத்தில் தான் தரம் இருக்கும். தனியார் துறையில் பல நிறுவனங்கள் போட்டி போடுவதால் மக்களுக்கு கிடைக்கும் சேவையின் தரம் உயர்கிறது. ஒரு ஸ்மார்ட் போன் முதல் ஒரு மருத்துவ சிகிச்சை வரை சிறந்ததை வழங்காவிட்டால் வாடிக்கையாளர் அடுத்த நிறுவனத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். இந்த பயம் தனியார் துறையை எப்போதும் விழிப்புடன் வைத்திருக்கின்றது. ஆனால் போட்டியில்லாத அரசு துறையில் சேவை என்பது வெறுமனே சடங்காக மாறிவிடுகின்றது. இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவது எது? தகவல் தொழில்நுட்பம், ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற தனியார் நிறுவனங்கள் தானே. அரசாங்கம் வரி வசூலிப்பது கூட இந்த தனியார் நிறுவனங்களின் வருமானத்தில் இருந்து தான். உலகம் இன்று உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்டது. இதற்கு யார் காரணம்? அரசு நிறுவனங்களா? இல்லை, AI, தனியார். அதிவேக இணையம் மற்றும் நவீன போக்குவரத்து வசதிகளை கொண்டு வந்தது தனியார் துறைதான். அரசு துறையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தல் பல ஆண்டுகளாகும். ஆனால் தனியார் துறை அன்று அதனை செயல்படுத்திவிடும். மாற்றத்திற்கேற்ப மாறுபவனே வெற்றியை பெறுவான் என்பதற்கு பொருத்தமானவர்கள் தனியார் துறை தான். தனியார் துறை இல்லை என்றால் இன்று நாம் பயன்படுத்தும் இன்டர்நெட், ஸ்மார்ட் போன், கூகுள் போன்ற வசதிகள் கிடைத்திருக்குமா?
அரசு துறையில் சிகிச்சையை செய்து முடிப்பதற்கு பல நாட்கள் எடுக்கின்றன. ஆனால் தனியார் துறையில் அதே சிகிச்சையை உடனடியாக செய்து உயிரை காப்பது மேல் இல்லையா? ஆகவே நடுவர் அவர்களே, மந்தமான செயல்பாடுகளை விட வேகம் முக்கியம், பழமைவாதத்தை விட நவீனத்துவம் முக்கியம். அரசு துறையின் பங்களிப்பு அத்தியாவசியம். தனியார் துறையின் பங்களிப்புகளில் செயல்திறன் மிக்க தனியார் துறையின் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலம் என்று கூறி ஆணித்தரமாக கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஆமது தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி MS ஷாஸா. இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம் நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியிலிருந்து தலைவி MIF இஃப்கா. ஒரு நாட்டின் முதுகெலும்பாக விளங்குவது அதன் வலுவான அரச துறையே. அரச பணி என்பது வெறும் வேலை அல்ல, தேசத்துக்கு செய்யும் தொண்டு. அரசு துறை என்று கூறும்போது அதில் பல துறைகள் காணப்படுகின்றன. கல்வித்துறை, சுகாதாரத்துறை, பொருளாதாரம், பாதுகாப்பு என பல துறைகள் காணப்படுகின்றன. ஆனால் அதில் கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் கல்வி, பயிற்சித்துறை, தொழில்நுட்பத்துறை என பல காணப்படுகின்றன. பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஏன் உங்களது மனசாட்சியை கேட்டு பாருங்களே, நீங்கள் கூட இலவசமாக தருகின்ற இந்த அரசாங்கத்தால் தருகின்ற இந்த கல்வியில் தானே கற்கிறீர்கள், அரச பாடசாலையில் தானே கற்கிறீர்கள். அது மட்டுமா, அரச பாடசாலையில் கல்வி கற்ற ஆசிரியர்கள் கூட தானே இருக்கிறார்கள், அவர்களும் அரசு துறையினர்களே. அது மட்டுமல்லாமல் என் எதிர்த்தரப்பு வாதிடர் கூறினார்கள், போக்குவரத்து தனியார் துறையில் தான் அதிக செல்வாக்கு செலுத்துவென்று ஒரு கருத்தை கூறினார்கள். அது எப்படி? போக்குவரத்து துறையை அமைப்பது அரசாங்கம் தானே. அரசாங்கம் ஒரு பாதையை இட்டால் தானே அதில் தனியாரும் இயங்க முடியும். ஒரு வாகனத்தை உங்களால் வாங்க முடியும், அதை பாதையில் ஓட்டுவதற்கு அரசாங்கத்திடம் தானே என்று கூறி விடைபெறுகிறேன். நல்லது. அது நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி MIF இஃப்கா. நாங்கள் இயன்ற அளவு வாசிப்பதை தவிர்த்துக் கொள்வோம். இனி இரண்டாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பம். எதிரணியில் இருந்து தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் MMF ஜைனப். என் சகோதரி விட்டு சென்றதை நான் தொட்டு செல்ல வந்துள்ளேன். தனியார் துறை பல தரமான சேவைகளை செய்கின்றது. அதனால் பல நன்மைகள் நம் நாட்டுக்கு நடைபெறுகின்றது. அதனை நோக்கும் போது அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இந்நாட்டுக்கு கிடைக்கின்றது. அதாவது பொதுத்துறையை விட அதிகமான ஊழியர்களும் வேலைக்கு அமர்ந்து வேலையின்மைகளை குறைக்க உதவுகின்றது. மேலும் பொருளாதார வளர்ச்சி தனியார் துறையினாலே மேன்மைப்படுத்தப்படுகின்றது. அதாவது சகோதரி, தனியார் நிறுவனம் மற்றும் தொழில் முன்னோர்களின் மூலதனம் முதலீட்டு அதிகரித்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகின்றது. மேலும் திறமையான செயல்பாடுகள் தனியார் துறையில் மட்டுமே காணப்படுகின்றது. அதாவது நடுவர் அவர்களே, போட்டி காரணமாக குறைந்த செலவில் சிறந்த தயாரிப்புகளும் மற்றும் சேவைகளை வழங்குவது முனைகின்றது தனியார் துறை தான். அத்துடன் இதனை சிந்தித்து பாருங்கள், டெல்டா மண்டபத்தின் மூலம் உள்ள தனியார் மருத்துவமனை இதய சிகிச்சைக்கு தரமான சேவைகளை வழங்குவதாக சான்றுகளை பெற்றுள்ளது. இப்பொழுது அரசு துறையில் எங்கே அதே மாதிரி சேவைகள் நடைபெறுகின்றது? இதய சிகிச்சை சேவைகளை ஒரு நோயாளிக்கு பல வருடங்கள் எடுத்து அதனால் நோயாளிகள் இறந்தும் போகின்றார்கள். அத்துடன் இந்நாட்டில் உள்ள வங்கிகளில் பொறுத்தவரை தனியார் துறையின் வங்கிகள் விரைவான சேவை மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டிருப்பதாக ஆய்வுகளும் தெரிவிக்கின்றது. அத்துடன் நடுவர்களே, அதே சமயத்தில் பாதுகாப்பு மற்றும் இன்று முன்னிலையில் உள்ளன தனியார் துறை தான். இதனை உங்களுக்கு மறுக்க முடியுமா? அத்துடன் தர்க்க ரீதியாக சிந்தித்து பார்த்தால் தனியார் துறை தான் தரமான சேவையை வழங்குவதென்று ஆணித்தரமாக கூறுகின்றேன். நல்லது. அது தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் MMF ஜைனப். இனி நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் ஃபஸ்ஹா மரியமுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். வளர்ச்சி என்பது ஒரு சிலரின் முன்னேற்றம் அல்ல, அது அடிமட்ட மக்களையும் சென்றடைவதே உண்மையான வளர்ச்சி. அதற்கு அரசு துறை கட்டாயம் தேவைப்படுகிறது. வேலை பாதுகாப்பை நாம் எடுத்துக்கொண்டால் அரசு வேலைகளில் பணி பாதுகாப்பு அதிகம். பொருளாதார வீழ்ச்சி அல்லது நிறுவன நஷ்டம் ஏற்படும் காலங்களில் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யலாம். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு அத்தகைய எந்த பயமும் இல்லை.
இது ஒரு பணியாளனுக்கு மன நிம்மதிக்கும் நீண்டகால வாழ்க்கை திட்டமிடலுக்கும் உதவும். உதாரணமாக ஓய்வூதியம், ஊழியர் சேமலாப நிதியகம். கோவிட்-19 காலத்தில் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கரம் கொடுத்தவர்கள் யார்? அரசு தொழில்கள் தானே. அதே போன்று திட்வா எனும் பெரும் புயலை கொண்டு இந்நாட்டை சேதப்படுத்திய அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை வழங்கியவர்கள் யார்? அரசு தொழிலாளர்கள் தானே. எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், தனியார் வைத்தியசாலைகளுக்கு மருத்துவமனைகள் கொண்டு வருகிறார்கள். அந்த மருத்துவ வகைகளை கொடுப்பவர்கள் யார்? அரசு தொழிலாளர்கள் தானே. நீண்ட கால திட்டங்கள், அணை கட்டுவது, மெட்ரோ ரயில், நெடுஞ்சாலை, விண்வெளி ஆராய்ச்சி என லாபம் வர 50 வருஷமாகும் திட்டங்களை மக்களுக்காக அரசு மட்டுமே செய்யும். தனியார் உடனடி லாபம் மட்டும்தான் பார்ப்பார்கள். அரசு வேலை என்பது வாழ்நாள் உத்தரவாதம். அது மட்டுமா? ஓய்வு வரை நிம்மதி, ஓய்வுக்கு பின் பென்ஷன் நிச்சயம். நேற்றும் இன்றும் நாளையும் நிலைக்கும் வேலையை இந்த அரசு தொழிலாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆமது ஃபஸ்ஹா மரியம், நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து இனி நாங்கள் தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 3வது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். MIF இஃப்லா. ஆம் நடுவர்களே, தரப்பு சகோதரி கூறியது போன்று தனியார் சேவையானது போட்டியின் காரணமாக வேகமாக செயற்பட்டு மக்களுக்கு உயர்தர சேவைகளை வழங்குகிறது. வாடிக்கையாளர்களை தக்க வைக்க விரைவாக சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் என்பதால் ஒரு நிமிடம் கூட தாமதமாகாது சேவை செய்வார்கள். ஆனால் அரச நிறுவனங்கள் அப்படியா? இல்லை. ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டுமென்றாலும் பல கையெழுத்து, பல அலுவலகங்களுக்கு மேறி இறங்க வேண்டும். அது மட்டுமின்றி எமது அவசர தேவைக்கு நிறுவனங்களை நாடினால் நாம் அலைக்களைய வேண்டிய நிலையே ஏற்படுகிறது. இதை பல சந்தர்ப்பங்களில் நாம் கண்கூடாக கண்டு கொள்கின்றோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கொரியர் சேவைகளில் ஒரே நாளில் தாம் ஆர்டர் செய்த பொருட்கள் வீடு வரை வந்து சேரும். ஆனால் அரசு நிறுவனங்களின் நிலை, அரசு ஊழியர்கள் பல வேலை நிறுத்தங்கள், போராட்டங்களையும் தாண்டி எமது தேவை உரிய நேரத்தில் நிறைவேறுமா என்பது கேள்விக்குரியே. தனியார் சேவையில் வாடிக்கையாளர்களுக்கு மன திருப்தியை கொடுத்து 24 மணி நேரமும் சிரித்த முகத்துடன் தனி மரியாதை அளித்து மக்களுக்கு சேவை வழங்குவார்கள். தனியார் மருத்துவமனைகளில் அங்கு வேலை புரியும் தாதிகளின் கவனிப்பும், தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் பேசும் பேச்சும், அடடா! இதுவே ஒரு அரச மருத்துவமனையின் நிலை என்ன சொல்ல தேவையில்லை நண்பர்களே. அரசு துறையில் வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான வயதில்லை 30 தொடக்கம் 35 தான். ஆனால் தனியார் துறையில் வயதில்லை ஒன்றே கிடையாது. இன்று இளம் வயதினர் பலரே தனியார் துறையில் வேலை செய்கின்றார்கள். ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக வாடிக்கையாளர்கள் கருத்துக்களை, அதாவது ஃபீட்பேக்களை பெற்று தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்கிறார்கள். சிறந்த மூளைகளை தேடிப்பிடித்து வேலைக்கு அமர்த்துவது தனியார் சேவைத்தான் என உறுதியாகவும் அறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமது ஹுரைமலுவ தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 3வது போட்டியாளர் இஃப்லா. இனி நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். 3வது போட்டியாளர் முபஷிரா. வாருங்கள். நான் நேரடியாக எனது தலைப்பிற்குள் செல்கின்றேன். எளிய மனிதனுக்கும் எட்டக்கூடிய சேவையை வழங்குவது அரச தொழிலின் தர்மம். நீங்கள் கூறினீர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் தான் தரமான சேவையை வழங்குவது என்று. அப்படியாயின் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் தனியார் மருத்துவமனைக்கு மாத்திரமா செல்கின்றீர்கள்? அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று நோய் உங்களுக்கு சுகமானதே இல்லையா? அவ்வாறு நோய் சுகமான தருணங்களை நீர் சந்தித்ததில்லையா? நீங்கள் உமது கிராமத்தில் வாழ்வீர்கள் என்று ஆனால் கிராம சேவகர், பிரதேச செயலர்கள் எல்லாம் தனியார் நிறுவனங்களா? இல்லை, அரசு நிறுவனங்கள் தானே. தனியார் துறையிடம் ஒப்பிடும் போது அரசு துறை தான் பலம் வாய்ந்த துறையாக காணப்படுகிறது. அரசு துறையின் நோக்கம் இலாபம் மட்டுமல்ல, எந்த மூலையில் இருக்கும் ஒரு கிராம குடியானவனுக்கு கூட அந்த பயன் லாபகரமானதாகவும் எல்லாருக்கும் பயன் கிடைக்க வேண்டும் என்பது தான் அரசாங்கத்தின் நோக்கம். அரசாங்கத்தின் இலாப நோக்கம் என்பது 2வது அம்சமே. தனி அரசு துறையில் போட்டிகள் குறைவு என்பதனால் ஒரு போட்டிகள் குறைவு. ஆனால் தனியார் துறையில் ஒரு கம்பெனியில் நாங்கள் சேவையை வழங்காவிட்டால் ஏனைய கம்பெனிக்கு சென்று விடுவார்கள். நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்ற பயன் தவிர வாடிக்கையாளர்களுக்கு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்று செல்லும் மனநிலை அவர்களிடம் இல்லை. அது மட்டுமன்றி மணராகல, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் SLT தான். தனியார் சேவை குறைவாக காணப்படுகிறது. ஏன்? அங்கு பயனர்கள், யூசர்கள் காணப்படுவதில்லை என்று அவ்வாறான வறட்சியான பிரதேசங்களை கைவிட்டு விடுகின்றார்கள். தனியார் துறையில் பங்குதாரர்களுக்கு லாபம் கட்ட வேண்டும். லாபம் வேண்டுமானால் வாடிக்கையாளர்கள் வேண்டும். வாடிக்கையாளர்கள் வேண்டுமானால் தரமான சேவை வேண்டும். எப்பொழுதும் தரமான
நல்லது. அது நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் மூன்றாவது போட்டியாளர் முபஷிரா உருக்கமான ஆணித்தரமான பேச்சு. இனி நாங்கள் அந்த அணியில் இருந்தே தலைவி இஃப்காவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் தொகுப்புரை வழங்குவதற்காக. வாருங்கள். என் எதிர்த்தரப்பு வாதினர்கள் கூறினார்கள், முகமலர்வுடன் அவர்களை வரவேற்பது அவர்களுடன் அழகாகவும் பண்பாகவும் பழகுவது என்று கூறினார்கள். அவர்கள் எதற்கு அப்படி பழகுகின்றார்கள்? அவர்களுக்கு பணம் தானே வேண்டும். பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தானே தனியார் துறையினர். அதனால் தான் அவர்கள் அப்படி பழகுகின்றார்கள். அது மட்டுமா, ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது அரசாங்க துறையில் தான் காணப்படுகின்றது. இராணுவம், காவல், தீயணைப்பு, நீதிமன்றம் தனியார் கையில் கொடுத்தால் என்ன ஆகும்? நடுவர் அவர்களே, காசு உள்ளவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். அரசு தான் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் பிறந்தால் அதற்கு பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு எங்கே செல்ல வேண்டும்? பிரதேச செயலகம் தான் செல்ல வேண்டும். அது யாருடையது? அரசாங்கத்துடையது. நீங்கள் வாழ்வு பத்திரத்தை கூட அரசாங்கத்திடம் தானே கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தனியார் துறையிலே வேலையை செய்து கொண்டு அரசாங்கத்திடம் சமூர்த்தி அஸ்வஸ்ம என்ற நிதி உதவிகளை வாங்குகின்றீர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அரசு எப்படியானது என்றால் காசு இல்லாவிடனும் கைவிடாது. நான் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகின்றேன், ஒரு தரமான சேவையை வழங்குவது அரசு துறையே. ஆமாது. நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி இஃப்கா. இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பம் தொகுப்புரை வழங்குவதற்காக தாருல் உலூம் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து MS ஷாஸா. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தனியார் துறை. இந்த துறையில் அந்த வகையில் ஏற்கனவே கூறப்பட்ட மணியனின் வாதங்களுக்கு இணங்க தனியார் துறை தரமான சேவையை வழங்குகிறது என்பதை மிகவும் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனை எமது தரப்பு வாதங்கள் மூலம் செவ்வனை நிரூபித்துவிட்டோம் என நினைக்கின்றோம். தனியார் துறை பெரும்பாலும் தரமான சேவையை வழங்குகின்றது. ஏனெனில் அது ஆரோக்கியமான போட்டி மற்றும் லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. மருத்துவமனை, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் வாடிக்கையாளருக்கு சிறந்த அனுபவத்தை வழங்க தனியார் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தனியார் துறையின் தரமான சேவை என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது முறையான திட்டமிடல் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை மையமாக கொண்ட ஒரு கட்டமைப்பாகும். தனியார் துறை தனது பெயரை காப்பதில் மிக உறுதியாக இருக்கும். ஒருமுறை பெயர் கெட்டு போனால் சந்தையில் நிலைக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ளவே அவர்கள் தரமான சேவையை வழங்குகின்றார்கள். எதிரே நண்பர்கள், அரசாங்கம் என்பது ஒரு நாட்டிற்கு அஸ்திவாரம் போல இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டின் மீது ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டுவது எது? தனியார் துறை மட்டும்தான். அரசு அலுவலகத்தில் ஒரு கையெழுத்து வாங்க அலைந்து திரிந்து கலைப்படையும் போது உங்கள் மொபைலில் ஒரே ஒரு சொடக்கில் லோன் முதல் இன்சூரன்ஸ் வரை கிடைக்கின்றது என்றால் அந்த வேகம் யாருடையது? அது தனியார் துறையும் ரத்தம் அல்லவா? தனியார் துறையில் கல்வி கற்ற அனைவரும் இன்று ஏதோ ஒரு நிலையான தொழில் அனுப்பப்படுகிறார்கள். எதிரே நண்பர்கள் லாபத்தை நோக்காக கொண்டு என்று கூறுகிறார்கள். பணம் மிகவும் எடுத்தாலும் தரமான சேவை அவர்கள் வழங்குகிறார்கள். சந்தையில் மற்ற நிறுவனங்களிடம் போட்டியிட வேண்டியிருப்பதால் தனியார் நிறுவனங்கள் எப்போதும் புதிய தொழில்நுட்பங்களை குறைந்த விலையை அறிமுகப்படுத்துகின்றது. தனியார் துறை பெரும்பாலும் தரமான சேவையை வழங்குகின்றது. இதனால் தனியார் துறை ஒரு நாட்டில் தரமான சேவையை வழங்குகின்றது என்பதை மிகவும் ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். நல்லது. தரமான சேவையை வழங்குவது தனியார் துறையா பொதுத்துறையா என்ற அடிப்படையிலே இரண்டு அணிகளும் வாதம் செய்தார்கள். தரமான சேவையை வழங்குவது யார்? வினைத்திறனான சேவை வழங்குபவர்களும் இருக்கிறார்கள், அதேபோல் அத்தியாவசியமான சேவையை வழங்குபவர்களும் இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இவர்களுடைய வாதம் அமைந்திருந்தது. சரி, நல்ல பல உதாரணங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எங்களுடைய அந்த விவாதத்துக்கு ஏற்ற விதிமுறைகளின் படி இவர்கள் விவாதித்திருக்கின்றார்களா? எங்களுடைய நடுவர்கள் தான் அதை சொல்ல வேண்டும். எனவே அதற்காக காத்திருப்போம். வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல். தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நல்லது. நடுவர்களின் முடிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவ்விரண்டு அணிகளுமே
இந்த போட்டியில் சிறந்த முறையில் விவாதம் புரிந்திருந்தார்கள். 2 அணிகளிலும் இருந்து ஒரு சிறந்த பேச்சாளர் டிபேட்டர் தெரிவாகி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து முபஷிரா அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், உற்சாகமான கரகோஷம். இனி இந்த 2 அணிகளிலும் இருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் அணி எது? 2 அணிகளுடைய புள்ளி விவரம் இதுதான். ஹுரிமலுவ தாருல் உலூம் கல்லூரியின் புள்ளி 199.3 புள்ளிகள். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். 29 புள்ளிகள் வித்தியாசத்தில் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் இந்த நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட இந்த அணியும் தங்களால் முடிந்த தங்களுடைய வாதத்திறனை இந்த இடத்திலே முன்வைத்தார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. எனவே எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று 2 அணிகளுக்குமே நாங்கள் வாழ்த்துகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட அனைவருக்கும், அதே போல எங்களுடைய நடுவர்கள், அதிதிகள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.